உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உருண்டையை வந்து ஆவி கட்டுவோம். ஒரு சிலர் பொரித்து போடுவாங்க. அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. டைரெக்டாக நம்ம குழம்புலேயே போட்டு செய்யலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து துவரம்பருப்பு, ரேஷன் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பும் எடுத்திருக்கேன். இதை அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விடணும். இந்த வீடியோ கிளியராக வேணும், இந்த வீடியோ எனக்கு கிளியராக வேணுன்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போயிட்டு பாருங்கள். புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா நனைய விடுறேன். புளி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின உடனே 1/2 hour ஊற வச்ச அந்த பருப்புகளை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இது கூட உப்பையும் நான் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். குழம்பு சட்டியை வச்சுட்டு நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டால் தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம் போட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா கூட நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிறது வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. பெருங்காயம், மஞ்சப்பொடி, இதுக்கு வந்து எந்தவித பொடி எதுவுமே போட தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான குழம்பு இது. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த புளியை கரைச்சி விட்டுட்டேன். இது அளவுலாம் வேணும், கிளியராக வேணும். எனக்கு இந்த குழம்புடைய டெஃபினேஷன்லாம் எனக்கு கிளியராக வேணுன்றவங்க என் வீடியோவை போய் பாருங்கள். அந்த குழம்பு கொதித்த உடனே இந்த உருண்டையை அதில் போடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் சேர்த்துட்டேன். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த உருண்டையில் இந்த சோம்பு கூட சேர்ப்பாங்க அந்த வாசனைக்கு. நான் அதெல்லாம் சேர்க்கலை. ஏன்னா சில பேருக்கு சோம்பு வாடை பிடிக்காது. இந்த குழம்பு தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இந்த உருண்டெல்லாம் போட்டு இந்த உருண்டை வழங்கும் பொழுது அப்படியே இந்த குழம்பும் நல்லா திக்காயிடும். இல்லை இந்த குழம்பு கம்மியாக இருக்குதுன்றவங்க நிறைய நல்லா தண்ணி தாராளமாக விட்டு செய்யலாம். தண்ணி விட்டு அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள், உப்புலாம் சேர்த்து அது மாதிரி செஞ்சுக்கலாம். உருண்டைகள்லாம் நான் போட்டுட்டேன். இப்போ நான் திருப்பி விட்றேன் பாருங்கள். இந்த உருண்டை கரையவே இல்லை பாருங்கள். அப்படியே நல்லா கல் மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுடுறேன். இந்த குழம்பு நல்லா கெட்டிப்பட்டுடுது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.